அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10வதுல ஈஸியான குரூப் எல்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியர் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ரோடா அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்களை வேற ரோடா அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சு படித்து அதில் வாங்குற மார்க்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேற தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்குற கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகைய அடமானம் வச்சு காலேஜ்ல சீட்டு வாங்கி ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயர்ல மொத்தமா கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ள நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால அடிச்சு ரோடா வேலை தேடி அலைஞ்சு 3 வருஷம் 4 வருஷம் வீட்டுல தண்டமா உக்காந்து அப்பா என்ன தண்டச்சோறு திட்டி சாப்பிடுற ஒவ்வொரு வகை சாப்பாடு தொண்டையில சிக்கி வலிச்சு இறங்கி எவனோ ஒரு புண்ணியவான் கடைசியில ஒரு நல்ல மனுஷன் எனக்கு வேலை கொடுத்து அதையும் பிடிக்க நினைக்கிற உன்ன மாதிரி ஒரு புறம்போக்கெல்லாம் சமாளிச்சு இன்னைக்கு உன் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிற வேலை இல்ல பட்டதாரி. Hey guys, so finally we have reached West Side in Nexus Mall. Eyes in the sky, gazing far into the night. I raise my hand to the fire, but it's no use, 'cause you can't stop it from shining through. ஸோ நாங்கள் நெக்ஸஸ் மால் ரீச் ஆகிட்டோங்க. ஸோ ஒன்ஸ் நெக்ஸஸ் மால் ரீச் ஆனப்பமா வெஸ்ட் சைட் போயிருந்தோம். வெஸ்ட் சைடில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருந்தது, ஷர்ட்ஸ், ஃப்ராக்ஸ். நாங்கள் வந்து லெனின் பேண்ட்ஸோட செக்ஷன் போயிருந்தோம். அங்கே வந்து சாண்டில் கலரில் பேண்ட்ஸ் இருந்துச்சு, லைக் லெனின் பேண்ட் இருந்தது, which had a very good quality, which was like 999 rupees. அந்த மெட்டீரியலுக்கு அந்த குவாலிட்டிக்கு ஒர்த்துன்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த பேண்ட் வந்துட்டு கண்டிப்பாக அங்கே போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட் டாப்ஸோட இதுக்கு செக்ஷன் போயிருந்தேன் நான். ஸோ அதில் வந்துட்டு சம் ஒயிட் வித் ப்ளூ ஷார்ட் டாப் நான் பார்த்துருந்தேன். அதுவுமே நல்ல குவாலிட்டி இருந்தது. அது ஆக்சுவலி ஒரு காட்டன் ஷார்ட் டாப்பு. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷர்ட்ஸ் இருந்தது. குர்த்திஸ், ஷர்ட்ஸு, டிஷர்ட்ஸு, ஃப்ராக்ஸு, வெஸ்டர்ன் வேர்ஸு, ட்ரெடிஷ்னல் வேர்ஸு, செட்டு எல்லாமே இருந்துச்சு அங்கே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்தது வந்துட்டு ஸ்லிப்பர் செக்ஷன். ஸோ ஸ்லிப்பர் செக்ஷனில் வந்தபோது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்லிப்பர்ஸ், ஃப்ளாட்ஸு, பக்கிள்டு, ஹீல்ஸு, வெஜ்ஜீஸு, எவ்ரி டைப் ஆஃப் ஃபுட்வேர் இருந்துச்சு. ஸோ அங்கே அந்த சைடு நாங்கள் போகும்போது லைக் கிட்டத்தட்ட ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அந்த மாதிரி டைப் தான். வருஷம் 300 ஆயாச்சு, தலைமுறை பல 100 பார்த்தாச்சு, இளம தெரிக்கும் எங்க ஊரு என்றும் 16 எங்க சென்னை பாரு. வந்துட்டு நாங்கள் நெக்ஸஸ் மாலில் வந்து கீழே ஒரு மார்க்கெட் மாதிரி இருக்கும், லைக் க்ளோத்ஸு, ஃபுட்டு, எல்லா சிப்ஸு, இந்த மாதிரி எல்லா டைப் ஆஃப் க்ரோசரிஸும் உங்களுக்கு கிடைக்கும். அங்கே வந்துட்டு நாங்கள் சிப்ஸு, கோக்கு இதெல்லாம் வாங்கிட்டு ரெடி ஆகிட்டு இப்போ வந்து திருவானூர் பீச்சில் வந்து அன்றைக்கி மூன் லைட் ஷோ மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரம் 5 o'clock to 10 o'clock விஐபி மூவி போட்டிருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு துப்பாக்கி மூவி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு கிளம்புறோம். அன்னைக்கு சென்னை சிட்டி லிமிட்ஸில் எந்த ஆக்சிடென்ட்ஸுமே பண்ணாமல் சூப்பராக ஒரு சக்ஸஸ் டேவாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ட்டு உங்ககிட்ட ஒரு கேம்பெயினை கிரேட்டர் சென்னை டிராஃபிக் போலீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ திருவான்மியூர் பீச் ரீச் ஆகிறதுக்கே ஒரு 5:30 அந்த மாதிரி ஆகிடுச்சு. ஆகும்போதே அந்த ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இனாக்ரேஷன் மாதிரி ஸ்பீச்லாம் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து கொடுத்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீச்சஸ்லாம் நடந்து அதுக்கப்புறமா சென்னைக்கு 385 years ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான மியூசிக்கு அதெல்லாமே ப்ளே பண்ணாங்க, சென்னை மெட்ராஸ் பேஸ் பண்ணி. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே விஐபி மூவியை ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் எல்லாருமே மூவியை. அண்ட் ரொம்ப எங்கள் அப்பா என்னை கிளினிக்கு தான் எடுத்து 99 2000 +2 பாஸ் அவுட் ஆகி பெரிய இன்ஜினியர் அவனுக்கு கனவு கண்ட பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். முதல் நாள் காலேஜ் வாசலில் நின்று ஐயா நம்ம இன்ஜினியர் ஆக போகிறோம்னு நினச்சது என்னால் மறக்கவே முடியாது. தம் அடிச்சேன், தண்ணி அடிச்சேன், கட் அடிச்சேன், தேட்டரில் படம் பார்த்தேன். அரியர் வச்சேன், 4th இயர்ல மொத்தமாக கிளியர் பண்ணேன். ஐயா நம்ம தான் இன்ஜினியர் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி 10 லட்சம் பேர் இருந்தாங்க. இதில் 10,000 பேர் ஜீனியஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு எப்படியாவது வேலை கிடைச்சிடும். ஒரு 20,000 பேருக்கு செல்வாக்கான அப்பா இருப்பாங்க. ஒரு 30,000 பேருக்கு பரம்பரை கம்பெனி இருக்கும். மீதி இருக்கிற மெஜாரிட்டி கேட்டகரி அது என்னன்னா தண்டச்சோர்.
ஸோ விஐபி மூவி மோஸ்ட்டாக என்ன ஜேர்னல்லாம் எமோஷ்னல், லவ், காமெடி எல்லாமே மிக்ஸ் டைப் ஆஃப் ஒரு மூவி. ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுவும் அந்த மூன்லைட் சினிமாலாம் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். ரொம்பவே நல்லா என்டர்டெய்னிங்காக சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே அதுக்கு ஈக்குவலாக என்கரேஜ் பண்ணி, ஷவுட் பண்ணி, டார்ச் லைட்ஸ்லாம் ஆன் பண்ணி, வேவ் பண்ணி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஐ ஹோப் சென்னையில் இன்னும் நிறைய இந்த மாதிரி நடக்கும் சீக்வன்சஸ் எல்லாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பை பாய். பேசிக்கலி உங்க எல்லாருக்குமே இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட் நான் பண்ணலான்னு இருக்கேன். இதே தி ஹிந்து சென்னை வந்துட்டு இங்கே வந்து ஐலாண்ட் கிரவுண்ட்ஸில் வந்துட்டு 4 o'clock இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஜேஸ் 40+ ஸ்டால்ஸ் ஆஃப் ஃபுட் எல்லாம் வச்சுட்டு ஃப்ரீ என்ட்ரியில் வந்துட்டு ஒரு ஷோ மாதிரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. டிஜே, சாங்ஸ், மியூசிக் எல்லாமே. ஸோ கண்டிப்பாக அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அதுக்கு உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும், டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போயிட்டு விசிட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பை பை. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் திருப்பி ரீஃபண்ட் அனுப்ப சொல்லுங்கள். புதுசாக நல்ல கம்பெனியில் குவாலிட்டியான மெட்டீரியல்ஸாக ஆர்டர் பண்ணுங்கள்.